இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கடவுளுடைய கிருபையினாலும் சகோதர சகோதரர்களாக 3 நாள் இணைந்து கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கவும் பேசவும் அடியனுக்கு இந்த அடியனுக்கு மாத்திரமல்ல சகோதர சகோதரிக்கு யாவருக்கும் ஆயத்தப்படுத்த கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸோ இந்த நாளிலும் நம்ம தெரிஞ்சு கொள்ளப்பட்ட வேத பாடங்கள் தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது கோபுரத்தின் தன்மைகள் என்ற தலைப்பின் கூட இந்த நாளிலும் கூட கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து சிறிது நேரம் நம்ம ஆராய்ச்சி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸோ அடியனும் கூட கடந்த போன கன்வென்ஷனில் பார்க்கும்பொழுது இறுதியாக வரும்பொழுது ஒரு பாடம் அடித்தேன். கண்டிப்பாக அது நினைவு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஸோ அது என்ன பாடம் எடுத்துன்னு யாராச்சும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குதுங்களா? நேற்று நடக்கிறதே நம்மளுக்கு ஞாபகம் இல்லை, போன கன்வென்ஷன் நடக்கிறது எங்கே தான் ஞாபகம் இருக்குது, சொல்ல வேண்டியது சக்குன்னு சொல்லிட்டு போங்க புதர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ போன கன்வென்ஷனில் நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபுரம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக கூட நம்ம ஒரு பாடம் எடுத்தோம். ஸோ அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த பாடம் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ போன கன்வென்ஷன் நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா கோபுரம், இந்த கன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா கோபுரத்தின் தன்மைகள் என்ற தலைப்பின் கீழாக கூட எடுத்திருக்கிறோம். ஸோ போன கன்வென்ஷனில் நம்ம எடுத்த பாட கோபுரம் எதுக்கு மையமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மையமாக வைத்து கடவுளுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாய் இருப்பார் அப்படின்ட்டு வரும். ஸோ அது பலத்த துருகம் அப்படின்றத குறித்து பார்க்கும்பொழுது அது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா தி நேம் ஆஃப் தி லார்ட் இஸ் ஆ ஸ்ட்ராங் டவர் அப்படின்ட்டு வரும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னா கடவுளுடைய நாமம் பலத்த கோபுரமா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ நீதிமொழிகள் 18 10ஆம் அதிகாரத்தில் நீங்க கேஜேவியில மற்ற ஒரு மொழிபெயர்ப்புல கூட நீங்க வாசிச்சீங்கன்னா அப்படிதான் வரும். ஸோ அந்த கோபுரம் யாருதான் மையமாக வருதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான தருணத்திலுமே நம்மளுக்கு பாதுகாப்பும் நம்மளுக்கு அரவணைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஸோ அது பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா கடவுளுடைய செயலாக இருந்து செஞ்சார் நம்ம பார்க்கிறோம். ஸோ பழைய அந்த நீதிமொழிகள் 18:10 பார்க்கும்பொழுது அந்த கோபுரம் எது வருதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மையமா வருது அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கணும். ஸோ அதை நம்ம புதிய ஏற்பாடுல கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது ஒருவர் கோபுரத்தை கட்டை மனதா இருந்தால் அந்த வசனம்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ அதெல்லாம் மையமா வச்சு போகும்பொழுது கோபுரம் அப்படின்ற ஒரு அடையாளம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருது. நெகட்டிவா பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பாபேல் கோபுரம் சொல்ல தேவையில்லை. ஸோ கோபுரம் அப்படின்ற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருதுன்ட்டு போன பாடத்துல நம்ம மையமா முடிச்சிட்டோம். ஸோ இந்த பாடத்துல முடிச்சு நம்ம பார்க்கும் பொழுது உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இங்க ஒரு கோபுரத்தை குறிச்சு நம்ம வருது நம்ம பார்க்கலாம். படிக்கலாம் அப்படி யாராவது? பைபிள்ல படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான், இருந்தாலுமே டைம் காரணத்தினால நம்ம இதுல படிச்சா இன்னும் கொஞ்சம் டைம் நம்மளுக்கு சேவ் ஆகி டக்குன்னு முடிச்சலாம் நம்ம பாக்குறோம். சோ இதுல நம்ம சொல்லப்பட்டிருக்கிற வசனம் ஃபுல்லா இருக்குது. இதுல சொல்லும் பொழுது உன் மூக்கு தமஸ்கின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போல இருக்கிறது அப்படின்னு நம்ம வேத வசனத்தை நம்மளுக்கு எது எடுத்து உரைக்குது நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உன்னத பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனவாட்டையை குறிச்சு பாடுகிறதான ஒரு பாட்டா இருக்குது நம்ம பாக்குறோம். அப்ப கோபுரம் அப்படின்னாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா கோபுரங்கள் அப்படின்னா நம்மளுக்கு யார சொல்லுவாங்க? கோபுரம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோமா கோபுரங்கள் நம்ம யாரை சொல்லுவோம்? மனவாட்டிகளை தான் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். ஆனா மனவாட்டிய கோபுரங்களோட இணைச்சு சொல்லாம அது ஒரு சில விஷயங்களுக்கு அங்க என்ன பண்றாருன்னா அங்க அடையாளப்படுத்தி வசனம் சொல்லப்படுகிறதுன்னு பாக்குறோம். அப்ப அந்த அடையாளம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மூக்கு கூட ஒப்பீடாக சொல்லப்படுதுன்னு நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரம் அல்லாதபடிக்கு மூக்கோடு ஒப்பிடப்பட்டதால அந்த மூக்கு எதையோட மிகப்பெரியதான ஒரு விஷயத்தை ஒப்புமையா வருதுன்னு பாத்தீங்கன்னா லீபனுடைய விஷயத்தை குறிச்சு அங்க ஒப்பு வருதுன்னு நம்ம பாக்குறோம். சோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் மூக்கு, 2வது தமஸ்கின் திசை, 3வது லீபனோனே கோபுரம். இந்த 3 விஷயத்தை நம்ம பார்த்தா சோ இந்த எதுக்கு இந்த கோபுரங்கள் இதுல ஒப்புமையாக சொல்லப்படுது அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கலாம். சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது லீபனோன் அப்படின்ற ஒரு தேசம் நம்மளுக்கு தெரியும். சோ இந்த லீபனோன் தேசம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு வடமேற்கும் உள்ள ஒரு மலை நாடு, எர்மோன் மலை தொடர், இஸ்ரேலின் வடக்கு எல்லையாக ஒரு மரத்தலான மலை தொடர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு பைபிள்ல குறிச்சு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு லீபனோன் அப்படின்ற ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா அங்க மையமாக வரும்னு நம்ம பார்க்கிறோம்.
சோ இதே பாத்தீங்கன்னா இப்பொழுது அதனுடைய பெயர் எப்படி கொடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கிபி 1981 பின்பு பாத்தீங்கன்னா லீபனோன்ற வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சு ஆதிக்கத்துல இருந்து லெபனான் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க வந்து மாத்தப்பட்டது அப்படின்னு போறது நம்ம பாக்குறோம். சோ அது லெபனானுக்கு கிழக்கே வடக்கையும் சீரையும் மக்கை தரைக்கடல் வருது அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். சோ இந்த லீபனோடைய பரப்பளவு எவ்வளவு வந்து அங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்மளுக்கு குறிச்சிட்டு பார்க்கும் பொழுது 10,400 சதுர கிலோமீட்டர் சொல்லப்படுகிறது நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். சோ 2022 கணக்களவின் படி பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கப்படுக்கும் பார்க்கும் பொழுது 52 லட்சம் மக்கள் தொகைகள் பார்க்கும் பொழுது இஸ்லாமியர் வந்து 32%, மன்னிக்கவும் இஸ்ராயேலியர் வந்து 68, கிறிஸ்தவர்கள் 32 மற்றும் ட்ரூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 4-5 வந்து சதவீதம் சொல்லப்படுதுன்னு நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த லீபனோன் என்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய நீளம் எவ்வளவு சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் சொல்லப்படுதுன்னு நம்ம பாக்குறோம் அந்த லீபனோன்ற விஷயம். இதோடைய அது அகலத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது எவ்வளவு பாத்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் சொல்லப்படுது அப்படின்ற ஒரு வசனம் நம்ம வருது, அது சரித்திரம் நம்ம சொல்லப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்க இந்த லீபனோன்ற வார்த்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா பெக்கா என்று அழைக்கப்படுவதுன்னு சொல்லப்படுறாங்க நம்ம சொல்லுதுன்னு நம்ம பார்க்கிறோம். சோ அந்த லீபனோட எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கும்போது சோ இதுதான் லீபனோடைய மலை. சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கான மலை. சோ இந்த மலைக்கு இந்தாண்டதான் பாத்தீங்கன்னா எர்மோன் தேசம் வரும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, சோ இதான் லீபனோடைய மலைய இது லீபனோடைய உச்சிலிருந்து பார்க்கும் பொழுது அது பாத்தீங்கன்னா பனிகள் சூழ்ந்த மலையாக காணப்படும் அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். சோ அந்த லீபனோன்ல இருக்கிறதான அந்த பட்டணத்தை குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க ஒரு 3-4 பட்டத்துல வந்து 4 பட்டணம் வந்து நம்மளுக்கு வேதாகமத்துல குறிக்கப்படுதுன்னு பாக்குறோம். சோ ஒன்று பார்க்கும் பொழுது சாரிபாத் வந்து சொல்லப்படுகிறது நம்ம பாக்குறோம், இன்னொன்னு சீதோனு, மூணாவது வந்து தீரு, நாலாவது பாத்தீங்கன்னா இப்பொழுது வந்து கேபால்னு சொல்லப்படுகிறது. ஆனா பைபிளை நம்ம சொல்லும் பொழுதும் பார்த்தீங்கன்னா கேபால்னு வரும், கிப்லியர்னு வரும் அப்படின்ற நம்ம வேத வசனத்தை நம்ம வந்து அதை நம்ம பாக்குறோம். இதை யோசுவா எல்லாமே இருக்குது. இதை சொன்னா நம்ம டைம் ஆகும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கட் பண்ணிட்டு போறோம் நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரம் இல்லாத படிக்கு ஒரு ஹிஸ்டரியில ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லீபனோன்ல இருக்கிற ஒரு காரியத்தை குறிச்சு பார்க்கும்பொழுது லீபனோன்ல பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு நாணல் செடி காணப்படுகிறது. அந்த நாணல் செடி எப்படின்னு கேட்டீங்கன்னா பேப்பரிஸ் என்ற ஒரு விஷயம் வந்து அங்க அழைக்கப்படுது நம்ம பாக்குறோம். சோ அந்த பேப்பரிஸ் எப்படி கேட்டீங்கன்னா முன்பு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த வந்து மற்ற இடத்துல வந்து செய்தி அனுப்புறதுக்கு இந்த ஓலைச்சுவடியில வந்து செய்தி எழுதி அனுப்பிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்ல பாக்குறோம். சோ அந்த ஓலைச்சுவடியில பேரு எழுதி கொடுக்கறதுனால பின்னாக என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பரஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா பின்னாட்களை வந்து கிரேக்க பாசல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள் என்ற ஒரு வார்த்தைகளை சொல்லப்படுதுன்னு நம்ம பாக்குறோம். சோ இது சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தகம் பைபிள் என்ற ஒரு வார்த்தை எங்க வந்து அது மூலப்பிரதியாக தோண்டப்படுதுன்னு வந்து ஹிஸ்டரியில் நமக்கு சொல்லப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த லீபனோன்ல இருக்கிறதான அந்த நாட்டுல தான் வந்து உருவானுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லப்படுகிறது நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். சோ இது லீபனோன்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா சராசரியான அதனுடைய அர்த்தங்களை நம்ம குறிச்சு பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு இப்ப கோபுரம் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன அடையாளம் சொல்லப்படும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா இப்ப லீபனோட வந்து சராசரியா நம்ம வந்து உலகத்துல கொடுக்கறதான அந்த ஒரு ரிப்போர்ட் நம்ம பார்த்து சொல்லியிருக்கிறோம். இப்ப கோபுரம்னாவே நம்மளுக்கு இந்த மைண்ட்ல வந்து டக்குன்னு புரியணும், நம்மளுக்கு ஆழமா பதியணும் அப்படின்னு சொன்னா லீபனோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? லீபனோன்ற மன்னிக்கவும் கோபுரம்னா என்ன சொல்லுவோம்? கோபுரம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா கோபுரம் எதுக்கு இருக்குது தேசத்துக்கு அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விதான். நம்ம இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இதை படிக்கலாம். நார்மல் பைபிள் அந்த வசனத்தை அப்படியே படிக்கலாம். இது ஏன்னு கேட்டீங்கன்னா கேஜேவி என்வி பைபிள்ல மட்டும்தான் இந்த வந்து பாத்தீங்கன்னா ரட்சிப்பு கோபுரமா சொல்லப்படுது நம்ம பார்க்கிறோம். இது ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். நார்மல் பைபிள் அப்படியே படிச்சுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் படிச்சா கொஞ்சம் டைம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அப்ப தாவீதுக்கு சதா காலங்களையும் கிருபை செய்கிறார். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரட்சித்து கிருபை செய்கிறார் நம்ம பாக்குறோம். சோ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இது கேஜேவிலையும் மற்ற இந்த என்வின் பைபிள மட்டும்தான் வருது இந்த ரட்சிப்பின் கோபுரமா இருக்கிறான்னு சொல்றோம். இப்ப இதை ஏன் நம்ம எடுத்துக்கிறோம்னு கேட்டீங்கன்னா இப்ப கோபுரனாவே நம்மளுக்கு எதுக்கு பொருள் கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதை சொல்லுவோம்? கோபுரனாவே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ரட்சிப்பு.
ரட்சிப்பை குறிக்கிறதா கோபுரம் அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். சோ இப்ப நீங்க மைண்ட்ல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபுரம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு. சோ எந்த விதமான எப்படின்னு கேட்டீங்கன்னா முன் தகவலையும் கொடுக்கறது, எதிர்நாடுதான போர் வரும்போது என்ன பண்றேன்னா அந்த கோபுரத்துல இருந்து மத்தனுடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து தங்களுடைய நாடுகளை பாதுகாத்துக் கொள்றதுதான் அந்த கோபுரனுடைய விஷயம் அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். சோ இப்ப கோபுரனாவே நம்மளுக்கு நல்லா தெரிய வேண்டியது, முக்கியமா தெரிய வேண்டியது, எப்போது தெரிய வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபுரனாவே நீங்க ரட்சிப்புன்ற ஒரு விஷயத்தை நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மைண்ட்ல ஆழமா பதியணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரமல்லாதபடிக்கு இப்ப லீபனோன்ல இருக்கிறதான ஒரு சில தன்மைகளை குறிச்சு பார்க்கும்பொழுது அது மூக்கு கூட ஏன் ஒப்பிடப்பட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ நம்ம அப்படி பார்க்கும்பொழுது லீபனோன்ல இருக்கிறதான முக்கியமான சொல்லப்படுகிறது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மலையில வந்து கேதுரு மரம் காணப்படுகிறது. சோ அதுதான் நம்ம எரேமியால குறிச்சு பார்க்கும்பொழுது அது மலை தேசம், மலை உச்சியில பாத்தீங்கன்னா கேதுரு மரம் இருக்கிறது. அது வந்து எப்பொழுதுமே கேட்டீங்கன்னா குறைந்த பனி வற்றாது நம்ம குறிச்சு பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு கேதுரு மரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். சோ அந்த கேதுரு மரத்தை குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து தாவீதுக்கு சொல்ல ஒரு இது சொல்லுவாரு, நான் கேதுரு மரத்தால ஒரு வீட்டை நான் கட்ட சொன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சோ கேதுரு மரம் எவ்வளவு பெரியதான ஒரு உயர்ந்தது அப்படின்னு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து கடவுளை வந்து தாவீது மூலியமா ஒரு கேள்வி எழுப்புறாரு. சோ அதே விஷயம் 2 சாமுவேல் 7 நம்ம பார்க்கும் பொழுது, நான் வந்து கேதுரு மர வீட்டால நான் வந்து இருக்கிறேன், ஆனா கடவுளுடைய பெட்டி எங்கன்னு கேட்டீங்கன்னா திரை நடுவில் காணப்படுகிறது அப்படின்னு வருது நம்ம பாக்குறோம். சோ அந்த கேதுரு மரம் எங்க இருந்து வந்து தாவீதுக்கு சாலமோனுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீபனோன்ல இருக்கிறதான தீர்வு பட்டணத்துல பாத்தீங்கன்னா ஈராம் என்ற ராஜா வந்து பாத்தீங்கன்னா யாரு கொடுக்கறான்னு கேட்டீங்கன்னா தாவீதுக்கு சிநேகிதரா இருந்து கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த கேதுனுடைய அடுத்த விஷயங்களை பார்க்கும்பொழுது கேதுனுடைய பயன்பாடுகள் சோ எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கேதுரு மலை பாத்தீங்கன்னா ஆலயத்திலே அங்க வந்து பயன்படுத்துகிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாத படிக்கு அங்க வந்து அரண்மனையில பாத்தீங்கன்னா ஒரு வனம் என்னும் மாளிகை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து அந்த கேதுரு மரம் வந்து பயன்படுத்துகிறதாக நம்ம வருது நம்ம பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு உன்னத பாடத்துல சாலமோன் பாத்தீங்கன்னா கேதுரு மரத்தால ரதம் செய்கிறாரு. லேவியராகமத்துல பார்க்கும்பொழுது குஷ்டரோகத்தை சுத்திகரிக்கிறதுக்கு இந்த கேதுரு மரம் அங்க வந்து பயன்படுத்துது, நெருப்புல எரிக்கிறதுக்கு பயன்படுத்துது நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த கேதுரு மரம் எங்க வந்து வளருது இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து வேத வசனம் அங்க வந்து சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு ஞானார்த்தமா வந்து இந்த விஷயத்தை நம்ம குறிச்சு பார்க்கும் பொழுது கேதுரு மரம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சில ஒரு பயன்பாடு, அதாவது லெபனான் நாட்டில் இருக்கிற தேசிய கொடி பாத்தீங்கன்னா கேதுரு மரம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேதுரு மரனுடைய பாத்தீங்கன்னா சுற்றளவு பாத்தீங்கன்னா அடியில வந்து 40 அடி, கிட்டத்தட்ட நீளம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 120 130 அடி வந்து சொல்லப்படுகிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய இப்ப நம்மளோட கணக்கில பாத்தீங்கன்னா ஒரு 12 மாடி அளவு சொல்றாங்க. சோ 12 மாடி எவ்வளவு அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சி கொடுக்கறதா இந்த கேதுரு மரம் சொல்லப்படுகிறது நம்ம பாக்குறோம். கீழே என்னன்னு பாக்குறப்ப கேதுருமனுடைய நிழலை வந்து மனுஷர்கள் எத்தனை பேர் தங்குவான்னு சொல்லுங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000 பேர் தங்கலாம் அப்படின்னு வந்து அங்க ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த கேதுரு மரத்தை குறிச்சு பார்க்கும்பொழுதுனா முக்கியமா சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதத்துல நமக்கு சொல்லப்பட்டுகிறதான இலையுதிராத இருக்கிற மரம் எது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சோ இதேதான் கேதுரு மரம் சொல்லப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம அங்க குறிச்சு நம்ம பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த கேதுரு மரனுடையதான நானார்த்த ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். சோ கர்த்தருடைய விருட்சங்கள் அவர் நாட்டின லீபோனுடைய கேதுருக்கும் சாரத்துக்கும் சாரத்துக்கும் தண்ணீருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். சோ அதனுடைய சாரம் என்ன அப்படின்னு நம்ம பின்வரும் காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த லீபனோனுடைய கேரு மதனம் போல யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலை வந்து வளருவார் அப்படின்னு சொல்லுவாருன்னு நம்ம பார்த்தோம். சோ சொல்லர்த்தமான இஸ்ரேல் பாத்தீங்கன்னா வளரல. சோ நானார்த்தமான இஸ்ரேல தான் வருகிறாரு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓசியால வந்து நம்ம பார்க்கும்போது 14:5 பாத்தீங்கன்னா இஸ்ரேல் லீபனோன்ல இருக்கிற வேரூன்றி நிற்பார், கேதுரு மரத்தில் போல வேரூன்றி நிற்பார் அப்படின்னு நாங்க சொல்லப்படுது நம்ம பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாதபடிக்கு முக்கியமான ஒரு செயல்பாடு நம்ம குறிச்சு பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்துக்கு எது ஒப்புமையாக அங்க சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா சோ இது கேதுரு மரத்தை தான் அங்க சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாதபடிக்கு இந்த கடைசியை நம்ம பார்க்கும் பொழுது இந்த உன்னத பாட்டுல வருகிறதான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவ தண்ணீருடைய நதி எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கேதுரு மரத்துல அந்த மலையிலிருந்து வருது சொல்லப்படுகிறது. இந்த விஷயங்களை குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது சோ இது ஞானார்த்தமா நம்மளுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அங்க குறிச்சு நம்ம பார்க்கிறோம். சோ இது மாத்திரமல்லாதபடிக்கு இஸ்ரேல் இருக்கிறதான கேதுரு மரம் கேதுரு மரம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரியதான ஒரு பெனிஃபிட் பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாதபடிக்கு இங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இது சொல்லப்படுகிறார்கள். இது என்ன மரம்னு கேட்டீங்கன்னா தேவதாரு மரமும் பாத்தீங்கன்னா லீபனோன்ல வந்து நம்மளுக்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் நம்ம படிக்கலாம்.
தாவீது இஸ்ரேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். சோ இதுவும் தேவதாரு மரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேதுரு மரத்துக்கு இணையாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். சோ இதுவுமே யாரு தான் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா தீர்வு ராஜா தான், தீர்வு இருக்கிறதான அந்த ஈராம் ராஜா தான் என்ன பண்றான்னா எருசலேமுக்கு வந்து இந்த வீணைகள் செய்வதற்கும் இந்த பொருள் செய்வதற்கும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். சோ இப்ப கேதுரு மரம், லீபனோர் மரம், இந்த ரெண்டு மரத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு இப்ப இதனுடைய விஷயங்களை நம்ம குறிச்சு நம்ம அடுத்தது நம்ம குறிச்சு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஓசியா 14:7 வாசிக்கலாம். அவர் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையை போல் இருக்கும். ஓகே, இப்ப இது யாருடைய வாசனை சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய வாசனை தான் சொல்லப்படுது. நம்ம முன்பே சொன்னோம், சொல்லார்த்தமான இஸ்ரேவேல்கள் பாத்தீங்கன்னா வாசனை கொடுக்கல, ஞானார்த்த இஸ்ரேவேலர்கள் தான் வாசனை கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப நம்ம இவ்வளவு அந்த லீபனோரை குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது அது அந்த உலகத்துல கொடுக்கறதான இது வேதத்துல சொல்லப்படுகிறதான சொல்லார்த்தம், ஞானார்த்தம் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். சோ எல்லாமே பார்த்துட்டாலும் அந்த லீபனோன்ல இருக்கிறதான முக்கியமான தன்மைகளை நம்ம குறிச்சு பார்க்கும் பொழுது லீபனோன்னாவே பொதுவா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? ஏன்னா ஒரு அடையாளம் சொல்லப்படுது நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு சராசரியா நம்ம சேலத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். சேலத்துக்கு எது ஃபேமஸ்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? மாம்பழம் சொல்லுவோம்னு நம்ம பார்க்கிறோம். ஊட்டி வரிக்கி, திருநெல்வேலி, அப்ப லீபனோன்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? அல்வான்னு சொல்லிடாதீங்க, தெளிவா சொல்லலாமே. திராட்சை. லீபனோன்னாவே நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? லீபனோனாவே திராட்சை எல்லாமே வச்சு. லீபனோனாவே முக்கியமா நம்மளுக்கு என்ன ஐடி நம்ம சொல்லுதுன்னு பாத்தீங்களா? வாசனை தான். இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த வாசனை எதோட ஒப்பிடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மணவாட்டினுடைய மூக்கோட ஒப்பிடப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். சோ மணவாட்டி மூக்கோட ஏன் இதை ஒப்பிடப்படணும்? காரணம், மணவாட்டினுடைய மூக்கோட ஏன் ஒப்பிடணும்? கோபுரம்னாவே முடிஞ்சு போச்சுல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபுரம், மணவாட்டி கோபுரம்னா முடிஞ்சு போச்சு. அதே லீபனோட ஒப்பிடப்படணும் அப்படின்னா அதுக்கு கடவுளுடைய வார்த்தைகள் எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு அர்த்தங்களாக காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். சோ அததான் நம்ம வந்து பார்க்கும்பொழுது இந்த கேதுரு மலக்கிறதான ஒரு இது பாத்தீங்கன்னா இங்க வந்து பிசின் வருகிறது. இந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். சரி, நம்ம பார்த்துட்டு இப்ப நம்ம அந்த வசனம் படிக்கலாம். என் மணவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. சரி, ஓகே. இப்ப மணவாட்டினுடைய உதடுல இருந்து பாத்தீங்கன்னா தேனும் பாலும் ஒழுகிறது. தேனும் பாலும் ஒழுகிறது. பின்பு நம்ம வாசிக்கலாம். உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாய் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த வாசனை எதுக்கு ஒப்பீடாக சொல்லுவது? உன் வஸ்திர வாசனை லீபனுடைய வாசனைக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு பாக்குறோம். அப்ப மணவாட்டினுடைய வஸ்திரனுடைய வாசனை எதுக்கு இருக்குது? அப்ப நம்ம இதோட முடிச்சு பார்த்தோம், கேதுரு மரம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு நம்ம குறிச்சு நம்ம பார்த்தோம். அப்ப கேதுரனுடைய செயல்பாடுகளை குறிச்சு பார்க்கும் பொழுது மிகவும் ஆழமானது, மலையில இருக்க பிடிக்கும், அதிகமா வளரக்கூடியது, படுவேகத்துல வளையக்கூடியது, தண்ணீர் அருகே உள்ள மரம் அப்படின்னு நம்ம குறிச்சு பாக்குறோம். 5000 பேர் நிழல் கொடுக்கும். இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாராச்சும் வந்து நான் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த கேதுரு மரத்தை ஒப்புமையாக பார்த்து நீங்க இந்த கேதுரு மரத்தை போல இருந்தீங்கன்னா நீங்க உண்மையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அநேகர் பேர் நம்மள்ட்ட வந்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது, சொன்னதும் உண்டு. நம்ம ஓகேங்களா? அப்ப யாராச்சும் உண்மையா இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா கேதுரு மரமும் நீயும் ஒப்பிடாக பாரு. அந்த கேதுரு மரத்தை போல நீ ஒருவேளை காணப்பட்டீங்கன்னா நீ கடவுளுக்கு உண்மையா இருக்கிறன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். சோ அததான் சொல்லப்படுகிறது, உன்னுடைய வஸ்திரங்கள் வாசனை லீபனுடைய வாசனைக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப அவருடைய வஸ்திரனுடைய வாசனை என்ன? அதனோட கேள்வி. லீபனோட பார்த்துட்டோம், வாசனையும் பார்த்துட்டோம், அது மணவாட்டினுடைய வஸ்திரங்களை பார்த்துட்டோம். சோ அதனுடைய வஸ்திரனுடைய வாசனை என்ன அப்படின்னு குறிச்சு பார்க்கும்போது அதையும் நம்ம படிச்சிடலாம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. சோ இந்த வஸ்திரங்கள் எது? வஸ்திரம். உன்னத பாட்டுல பார்க்கும் பொழுது வஸ்திரங்கள், இதுல பார்க்கும் பொழுது வஸ்திரம். வஸ்திரங்கள் வேறையா ஒண்ணா? வஸ்திரங்கள் வஸ்திரம் வேறையா ஒண்ணா? சரி, இப்ப சபை வந்து உண்மையா பன்மையா? சபைன்ற வார்த்தை உண்மையா பன்மையா? சபைன்ற வார்த்தை உண்மை. உண்மைக்குள்ள இருக்கிறது என்னது? அப்ப
இந்த வாசனை நம்ம குறிச்சு பார்க்கிறோம். உன்னுடைய வஸ்திரங்கள் வாசனை லீபனுடைய வாசனைக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இங்க சொல்லப்படுறது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதின்னு சொல்லியிருக்கணும். அது என்ன நீதிகளே அப்படின்னா சிங்குலர்ல வந்து என்ன பண்ணுதுன்னா பன்மையில வருது. அப்ப லீபனோன்ல இருக்கிற வாசனை எதுக்கு ஒப்பையாக பாத்தீங்கன்னா மணவாட்டினுடைய வஸ்திரம். அப்ப மணவாட்டினுடைய வஸ்திரம் எதுக்கு வருது? நீதியா இருக்குது. அப்ப மணவாட்டின மூக்கு எதா இருக்கு? எதுக்கு வீசணும்? எதுக்கு வீசணும்? வஸ்திரத்துக்கு வீசணுங்கம்மா. நீதியே வாசனை வீசணும். அதுதான் நம்ம சொல்லப்படுகிறத நம்ம பாக்குறோம். சோ நீதிய வாசனை வீசணும் அப்படின்றதான் நாங்க வந்து நம்ம அடையாளம் சொல்லப்படுகிறது நம்ம பாக்குறோம். நம்ம வாசிக்கலாம். அடுத்தது வாசிக்கலாம். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல இருக்கும். இப்ப நம்ம லீவினின் வாசனை வீச வேண்டும் என்று சொன்னா வேதவசனம் நம்மளுக்கு சொல்லுது அவருடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். எவருடைய வாசனை? பரிசுத்தவான்கள். யார் அந்த பரிசுத்தவான்கள்? அந்த நீதி வஸ்திரம் தரித்து கொண்டவர்கள். அப்ப அவருடைய வாசனை லீபனுடைய வாசனை போல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறாரு. அப்ப இருக்குதா? நம்மளும் நீதிக்கு தானே நடந்திருக்கிறோம். நம்முடைய வாசனை வீசுதா? நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய வாசனை வீசுதா? அப்படின்னா நீதிய வாசனை நம்ம வீச வேண்டும் என்று சொன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த நீதியை வாசனைக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கணும். அது அவருடைய வாசனை லீபனுடைய வாசனை போல இருக்கும். சோ அவருடைய வாசனை இருக்கும். அது பார்த்துட்டு நம்ம வாசிக்கலாம். அடுத்தது லீபனோனில் இருந்து என்னோட வா மணவாளியே. இப்ப நீதிய வாசனை வீச வேண்டும் என்று சொன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கணும்? லீபனோன்ல இருக்கணும் பாக்குறோம். லீபனோன் எதுக்கு நம்ம அடையாளம் குறிச்சு பாத்தீங்கன்னா அது நீதியை வாசனை வீசக்கூடியதான இடமா காணப்படுகிறது நம்ம பாக்குறோம். சோ நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம அதிகமா நம்மளுடைய நாட்களை ஸ்பெண்ட் பண்றோம்? நீதியை கற்றுக்கொள்வது நீதி இருக்கிற இடத்துல நம்ம வீசுகிறோமா இல்ல நீதி இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறோமா? அதிகமா நம்ம எங்க இருக்கிறோம்? நீதி கற்று வாசனை வீசக்கூடியதான இடத்துல இருக்கிறோமா நீதி இல்லாத இடத்துல இருக்கிறோமா? ஏன்னா எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்தாதான் நம்மளுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த தன்மையோட எல்லாம் இருப்பான்னு நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு ஒரு இது சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ண மரத்துக்கு கீழே இருந்து நீங்க பாலை குடிச்சாலும் என்ன சொல்லுவாங்க? கல்லு குடிச்சு உதாரணத்துக்கு சொல்லுவாங்களா இல்ல? அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறன்றதான் நம்மளுக்கு பொருள். அப்ப நம்ம நீதியை கற்றுக்கொடுக்கிற இடம் எது? சகோதரர் கூடுகிறதான இடம் மெயினா. சோ எங்க 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்கள். சோ இதை நானும் ஒரு சகோதரர் கூட ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது நம்ம சொல்ல பொழுது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் நம்மளுக்கு 2-3 பேர் எங்க வந்து நம்மளுக்கு சகோதரர் கூடுகிறார்கள் என்ன விஷயம் அப்படின்னு ஒரு குறிச்சி பார்க்கும்போது திடீர்னு ஒரு செயல் வந்துச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப குறிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்க 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்க அவர்கள் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு முடிக்கும் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் தனிநபரை யாராச்சும் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்களா தனியா ஒரு இடத்துல? அப்ப ஏன்னா பெந்தகோஸ்து நாள் இருந்த இயேசு கிறிஸ்து நம்ம இது அவரு வேற நம்ம பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் நம்மள சொல்றோம். அப்ப எந்தாச்சும் மனுஷன் தனிநபரை பெற்றுக்கொண்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க வந்து சகோதரர் கூடுகிறார்களோ அது அவர் நாமத்தை நிமித்தம் கூடுகிறார்களோ அப்பதான் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம பாக்குறோம். அப்ப அப்படி கூடுறதுனாலதான் நம்ம ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஆவியை பெற்றுக்கொண்டனாலதான் நம்ம நீதிய வாசனைய வீச முடியும் அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம நீதிய வாசனை வீச வேண்டும் என்று சொல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீதியை போல இருக்கணும். ரெண்டாவது நீதி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த நீதி எங்க கற்றுக்கொள்ளுற விஷயம் இருக்குதோ அங்கதான் நம்ம அதிகமா செயல்படணும். உதாரணமா நம்ம பார்க்கும் பொழுது சகோதரருடைய ஐக்கிய தன்மைகளை நம்ம இல்லை என்று சொன்னா நம்ம வீச முடியுமா? ஏன்னா தனிப்பட்ட விதமா நான் பைபிள் படிக்கிறேன் நான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு கேட்டா வீச முடியாது. சோ நீதியை கற்றுக்கிறதான அவர் நாமத்தின் நிமித்தம் எங்க சகோதரர்களாக பிரயாசப்படுகிறோம் அந்த இடத்துல நம்ம அதிகமா ஈடுபடணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த நீதியை வாசனை வீச முடியும் அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம அப்படியே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அப்ப அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாசனை வீசினார்கள். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க பாத்தீங்கன்னா ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா சீஷர்களா மாறினார்கள். அவருடைய வாசனை அந்த அவருடைய சத்திய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத படிக்கு அவர்கள் எப்படி மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மரணத்துக்கு ஏதுவான செயல்பாடுகளை போனார்கள். சோ நம்ம எந்த வித வாசனை நம்ம வீசுகிறோம் நம்ம நல்லா செக் பண்ணணும். சோ நம்மளுடைய வாழ்றோம் நம்ம நல்லா யோசிப்போம். நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்க்கும்போது நம்மளுடைய பேட் ஸ்மெல் இருக்குது. நம்ம பேட் ஸ்மெல்ல வந்து நம்ம எத்தனை நாள் இருப்போம், எத்தனை நிமிஷம் இருப்போம், எத்தனை நொடி இருப்போம்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சாக்கடை வாடுறாங்க அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு 2 நாள் 3 நாள் உட்காந்து வீடு போட்டு அங்கேயே தங்க சொன்னா தங்கிடுவோமா?
சோ அந்த மாதிரி சாக்கடை விதமே நம்மளால தங்க முடியலன்னா நம்ம பாவம் செய்யும் பொழுது அதோட கேவலமா போறோம், அதோட எப்படி கேட்டீங்கன்னா ரொம்ப இதா போறோம். அப்ப அந்த விஷயத்தை எப்படி கடவுள் நம்மளுக்கு அங்கீகரிப்பாரு? அப்ப நீதியின் வாசை வீசும் போது தானே அது அவருக்கு உகந்ததா இருக்கும். அப்ப நீதி இல்லாத போது நம்மளுடைய விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பாவத்துக்கு போகும்போது அந்த நம்மளே ஒரு 2 நிமிஷம் டக்குன்னு எப்படா அந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்றோம் நம்ம பாக்குறோம். சோ உதாரணத்துக்கு இப்ப எங்க வீட்டு நாங்க புதுசா ஒரு வீட்டு குடி போனோம், ஒரு 8 மாசம் ஆகுது. அந்த வீட்டுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் பேட் ஸ்மெல் வரும். அந்த 2 நிமிஷம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வாந்தி வர மாதிரி ஆயிரும். அந்த 2 நிமிஷத்துக்கு நாங்க என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டையே காலி பண்றதுக்கு ஐடியா போடுறோம். அந்த 2 நிமிஷமே எங்களால தாங்க முடியல அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா அப்படிதான் வீசணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? சோ அது பாதிப்பு நம்மளுக்கு மாத்திரம் இல்லாத படிக்கு மற்றவங்களுக்கும் கொண்டு போவோம் அந்த பேட் ஸ்மெல். அப்ப நம்ம எந்தப்பட்ட வாசனை வீசுகிறோம்? ரட்சிப்புக்கு எதுவும் ஜீவ வாசனை வீசுகிறோமா? ஏன்னா வாசனைன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி சென்ட் இருந்துச்சுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மளுக்கு பிடிக்காத பேட் ஸ்மெல் இருந்துச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி கோபம் வராது. சோ நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு கோபப்படுத்துகிற மாதிரி இருக்குதா, பிரியமானதா நடக்குதா, எப்படிப்பட்ட வாசனை வீசுகிறோம் அப்படின்னு நம்ம குறிச்சு பார்த்துட்டு அடுத்து நம்ம படிக்கலாம். ஏசாயா 11 கடவுளுக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அப்ப கடவுளுக்கு பயப்படுகிறதான வாசனை நம்ம இடத்த காணப்படுகிறதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுளுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லாமே இங்க வந்திருக்கிற சகோதரர் அப்படின்னு நம்ம எல்லாமே சொல்லுவோம். கண்டிப்பா அதான் உண்மை. ஆனா கடவுளுக்கு பயப்படுகிறதான பயம் மெய்யாய் உண்மையாய் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுளுக்கு உண்மையா நம்ம பயப்படுறோம் பிரதர் அப்படின்னா வேதத்துல நம்ம எந்த வசனையுமே நம்ம கொண்டு போவதில்லை. இப்ப உதாரணம் பார்க்கணும், கடவுளுக்கு பயப்படுதல் என்ன ஆரம்பம்? ஞானத்தின் ஆரம்பம் யாரு சொன்னது? சாலமோன் தான் சொன்னாரு. எல்லாமே சாலமோன் தான் சொல்லுவாங்கன்னு சொன்னது. ஆனா ஃபர்ஸ்ட் தாவீது சொன்னார்னு யாரா சொல்லுவோமா? கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்ன்றது சாலமோன் சொன்னார்தான் நம்ம பொதுவா சொல்லுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் யார் சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க படிக்க தேவையில்ல, 111:10 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தாவீது தான் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் அவர் ருசிச்சு பார்த்தனாலதான் அந்த ருசி யாருக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா சாலமோனுக்கு போகுது நம்ம பாக்குறோம். அப்ப கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் யாரு வந்து ருசித்து பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தாவீது தான் ருசித்து பார்த்தா நம்ம பாக்குறோம். உதாரணம் பார்க்கும்போது கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் தீமை வெறுத்து விடுவார்கள். நம்ம குறிச்சு வேத வசனத்துல இருக்கிறது கடவுளுக்கு பயப்படுதல் தீமை விட்டு விலகுவார்கள். நீதிமொழிகள் 16:6 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப நம்ம தீமை முழுவதும் விட்டு விலகிட்டோம்னா நம்ம கடவுளுக்கு பயப்படுறோம். அப்ப கடவுளுக்கு பயப்படுறோம்னா நம்ம அவருக்கு உகந்ததா இருக்கிறோம். அவருக்கு உகந்ததா இருக்கணும்னு சொன்னா நம்ம நீதி வாசனை வீசணும், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப கடவுளுக்கு பயப்படுகிறதான பயம் நம்மள்ட்ட உண்மையாய் மெய்யாய் காணப்படுகிறதா? அப்படி காணப்பட்டுச்சுன்னா ஒளிய நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லீபனுடைய வாசனை போல அந்த நீதியின் வாசனை வீச முடியாத நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். சோ அப்படி வீச வேண்டும் என்று சொன்னால் அதிலும் நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. எபேசியர் 5:2 நம்ம படிக்கும் பொழுது நம்ம படிக்கலாம், கிறிஸ்து நமக்காக தம்மை கடவுளுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப கிறிஸ்து நமக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறிச்சு பாக்குறோம். சோ இந்த வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கை தளத்தை நம்ம ஒப்பிடு பார்க்கும்பொழுது கிறிஸ்து நமக்காக இப்ப நமக்காக நம்ம வாழ்ந்து ஜீவ வாசனை வீசணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கும்? நம்ம பேரை போட்டு நமக்காக தம்மை கடவுளுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. இந்த அன்புன்ற சொல்றத வந்து ஈஸியா நம்ம சொல்லிடுறோம் அன்பு கூர்ந்திருக்க அப்படின்னா, ஆனா அன்பு அப்படி கிடையாது. ஏன்னா வேதவசனம் சொல்லும் பொழுது சுகந்த வாசனை நீங்க வீசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆசரிப்பு கூடலாம் பாத்தீங்கன்னா சுகந்த வாசனை வீசணும் கேட்டீங்கன்னா நெருப்புல எரியணும். அவர் சொன்ன விஷயத்த பாத்தீங்கன்னா அது எரிஞ்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா தகனமா போகணும். அது கடவுள் முகரணும். அவர் முகந்தா மாத்திரம் தான் சுகந்த வாசனை வீச முடியும். அதுதான் அன்பு கோப்பாய் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அன்பை வீச வேண்டும் என்று சொன்னால் முக்கியமா சொல்லுகிறது ஒரே விஷயம் தான், கிறிஸ்து அவருக்காக வாழல. அவருக்காக வாழ்ந்திருந்தாருன்னா அது சுகந்த வாசனையாவும் இருக்காது, அது கடவுளுக்கு பிரியமான பலியாவும் இருந்திருக்காது. அப்ப நாமளும் நமக்காக வாழும்பொழுது எந்த விதமான தருணத்துல நீதி வாசனை வீச முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி நான் நினைச்ச மாதிரி வாழ கூடியதோ அப்படின்னு நினைச்சோமா வீச முடியாது. வேத வசனத்துக்கு ஒப்பீடாக பார்த்தா அது எப்படி சொல்லப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அப்படி கீழ்படிஞ்சா மாத்திரம் தான் நீதியின் வாசனை வீச முடியும். இல்ல அப்படின்னா எக்காரணத்துக்கு கூட நம்ம வீச முடியாதுன்னு நம்ம பாக்குறோம். சோ நம்ம பார்க்கும் பொழுது அப்ப கிறிஸ்து அவருக்காக வாழல. ஏன்னா அவருக்காக வாழனா பிதா எப்பயுமே அவர் கூட இருந்தாரு. அவர் கூட இருந்தனாலதான் எப்படிப்பட்டவராக பாத்தீங்கன்னா ஒரு நன்மை செய்கிறவராக சுற்றி இருந்தாரு. நம்ம அப்போஸ்தலர் வசனம் நம்ம படிக்கிறோம். அப்ப அவர் கூட இருந்தனாலதான் எப்படி இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கே பிரியமாய் நடவாமல் எப்படி யாருக்கு பிரியமா நடந்தான்னு கேட்டீங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நமக்கு நன்மையாக நடந்தாரு. அப்ப நம்மளும் மத்தவங்களுக்கு எவ்வளவு நன்மையா நடக்கிறோம்? நன்மையா நடக்கிறோமா தீமையா நடக்கிறோமா? இதை நாங்க நன்மையா தான் நடக்கிறோம், ஆனா மத்தவங்க தீமையா நினைக்கிறாங்க.
அது பேச்சு கிடையாது. உண்மையாலுமே நம்ம நன்மையா நடந்தா அந்த இடத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா ரட்சிப்புக்கு ஏதுவான செயல்கள் அங்க அதிகமா விருத்தி ஆகும் அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். சோ அது மாத்திரம் படிக்க மனவாட்டினுடைய தன்மைகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது உணர்த்தப்பட்டு 1:3 நம்ம வாசிக்கலாம். ஏற்கனவே தெரிஞ்ச வசனம் தான். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. அப்ப உம்முடைய பரிமள தைலங்கள் வாசனை உள்ளவைகள்னு சொல்லிட்டு பன்மையில சொல்லிட்டாரு. உம்முடைய நாம மூற்றுன்ற பரிமள தைலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப ஊற்று உண்டு அப்படின்னா ஊற்று ஒரே இடத்துல இருக்குமா பல இடத்துல போகுமா? இப்ப ஊற்றுன்னு வச்சுக்கலாம். ஊற்று ஒரே ஒரு புளியை வெட்டிட்டு அங்கேயே இருந்தா அது பேர் ஊற்றுன்னு சொல்லுவோமா? அப்ப ஒரே இடத்துல இருந்தா அது பேர் ஊற்றல. ஊற்றுன்னா எப்படின்னா போகணும். அப்ப நம்மளும் எப்படின்னா சத்தியத்துக்காக போகணும். இங்கேயே இருந்தா ஒரே இடத்துல இருந்தா வாசனை வீச முடியாது. உதாரணத்துக்குமா சொன்னா சேலத்துல இருந்து இங்க பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து சகோதரருடைய வாசனை வீசணும். திருச்சியில இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கோயம்புத்தூர்லயும் பெங்களூர்லயும் போய் வாசனை வீசணும். நன்மைக்கு ஏதுவான வாசனை. அப்ப நன்மைக்கு ஏதுவான வாசனை வீசனா மாத்தம்தான் பரிமள தைலங்களா மாற முடியும். எப்படி? உன்னதப்பட்ட 4:10 எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது. அப்ப நம்மளுடைய செயல் அவருக்கு இன்பமா இருக்கணும். பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமுமான அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற கனியை போல நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு இன்பமான பார்வைக்கு நலமானது இல்லாத படிக்க அவருக்கு இன்பமானதை அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பரிமள தைலங்களா மாறலாம். அப்ப அப்படி மாறன்னு கேட்டீங்கன்னா அவர் எப்படி மணவாளன் எப்படி இது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பரிமள தைலம் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா பரிமள தைலங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா மணவாட்டி. சோ அதேதான் சொல்லுகிறது. கோபுரம் என்ற மணவாளன் இருந்தால்னா கோபுரங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மணவாட்டி. சோ அந்த இது பண்றதுலதான் வேதவசனம் நம்மளுக்கு எடுத்துரைக்குதுன்னு நம்ம பாக்குறோம். சரி, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இப்ப லிட்டரலாவும் எடுத்துக்கலாம், ஆவிக்குரியதான விஷயம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது நம்ம இந்த உலகத்திலேயே சிறந்த வாசனை அப்படின்னு சொன்னா நம்ம எதை சொல்லுவோம்? லிட்டரலாவும் இருக்கணும், ஆவிக்குரியதான விஷயம் இருக்கணும், ஆனா அது எந்த விதமான தருணத்திலும் பொருத்தமா இருக்கணும். உலகத்திலே சிறந்த வாசனை அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? அது இங்க சேலத்துல கேட்ட சகோதரருக்கு கண்டிப்பா தெரியும், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். லிட்டரலாவும் இருக்கணும், ஆவிக்குரியதான விஷயம் இருக்கணும், ஆனா சிறந்த வாசனை அதுக்கு ஒப்பிடைப்படாது அப்படின்னு சொன்னா நம்ம எதை சொல்லுவோம்? இல்ல சொல்லுங்களா? அது எதுன்னு கேட்டீங்கன்னா வேற நம்ம பார்க்கும் பொழுது லிட்டரலாவும் ஆவிக்குரியதாவும் நம்ம இருக்கிறதான சிறந்த வாசனை அப்படின்னு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஜீவன் தான். சோ நம்மளுடைய ஜீவன் போச்சு அப்படின்னா அங்க என்ன வரும்? என்ன வரும்? நாத்தம் வரும். அப்ப நம்மளுடைய சரீரங்கள் இருக்குது. இப்ப நம்மளுடைய சரீரம் ஒரு 40, 50, 60, 70 வருஷம் 100 வருஷமே வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. 100 வருஷமா நம்மளுடைய வாசனை கெடுக்கிறது எது? ஜீவன். அப்ப அந்த ஜீவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரியதான வாசனை. நம்ம ஒன்றும் இப்ப நம்ம டெத் ஆயிட்டோம்னா நம்மள எத்தனை நாள் வச்சிருப்பாங்க? ஒரு 50 வருஷம், ஒரு 20 வருஷம், ஒரு 10 வருஷம், ஒரு 5 வருஷம், 2 வருஷம், அட ஒரு 6 மாசம், 2 நாள் கூட வைக்க மாட்டாங்க. அப்ப 2 நாள் கூட வைக்காம இருக்கிற விஷயத்த வந்து இந்த சரீரத்தை இவ்வளவா அமைத்து இப்படி வாசனை கொடுக்கறதான இருக்கிறதான அந்த சிருஷ்டிப்பு எப்படிப்பட்டது? நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே ஆவாத பலி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுக்க கிடையாது. இருக்கிறதுல எப்படி நம்மளுடைய ஜீவனை காட்டிலும் அந்த ஜீவன் பரிபூர்ணது மகிமையான ஜீவன். சோ அந்த உயர்ந்த ஜீவனை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் நம்மள்ட்ட மற்ற சகோதரருக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம தயங்குறோம், யோசிக்கிறோம். ஆனா அவர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா லிட்டரலாவும் ஜீவனை கொடுத்தாரு, ஆவிக்குரியதமான ஜீவனை கொடுத்தாரு. அப்ப அந்த ஜீவனை உணர்ந்து நம்ம நடந்தா மாத்திரம்தான் அந்த ஜீவனுடைய கெப்பாசிட்டி நீங்க புரிஞ்சா மாத்திரம்தான் நீங்க எப்படி வீச முடியும்னு கேட்டீங்கன்னா நீதியின் வாசனை அங்க வீச முடியும் அப்படின்னு நம்ம குறிச்சு பாக்குறோம். இதை ஏன் வந்து லீபனுடைய கோபுரத்துக்கு ஒப்பியம் பாத்தீங்கன்னா லீபனுடைய கோபுரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாசனை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அது நீதி. உதாரணமா பார்க்கும்பொழுது இப்ப எப்படின்னா கோபுரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னா குறிப்பிட்ட எல்லை ஒரு தேசம் பக்கத்து தேசம் தெரியற முடிக்குமே எப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய பார்வை தொலைதூரம் இருக்கும். சோ அதே மாதிரிதான் உங்களுடைய வாசனை இங்க இருந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற இடத்துல வீசணும். அப்போஸ்தலருடைய வாசனை அங்க இருந்து இங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்து கேரளா முடிக்கி வீசினுச்சு நம்ம பார்த்தோம். யாரு? தோமா வீசினார் நம்ம பாக்குறோம். சோ நம்ம இருக்கிற வாசனை இங்க இருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1000 கிலோமீட்டர் போய் வீசி இருப்போமா? நன்மைக்கு எதுவாய் நம்ம சொல்றோம். அவங்க நன்மைக்கு எதுவாய் வீசினாலதான் இன்னைக்கு நீங்கள் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம், வேதத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சோ அவர் அந்த மாதிரி அப்போஸ்தலர் வராம இருந்தா நம்ம பண்ணிருக்க முடியாது. அப்ப நம்மளும் அந்த வாசனை வீச வேண்டாம், நம்மளும் போகணும், பிரயாணப்பட்டு போய் அதுக்கு ஏன்ற சிலைப்பாடுகளை நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம குறிச்சு பாக்குறோம். அப்ப ஜீவனுடைய கெப்பாசிட்டியை உணருங்க, அது எப்படிப்பட்டதுன்னு உணருங்க. நம்மளுடைய ஆயுசு நாட்கள் எப்படின்னு தெரியாது.
இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருப்பதே கடவுளுடைய சுத்த கிருபை நம்ம பார்க்கிறோம். நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. சோ அதை உணர்ந்து அதுக்கு வாசனைக்கு ஏற்புரியதாய் நீங்கள் வீச வேண்டும் என்று ஒரு விஷயத்தை நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். சோ அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அங்க லீபனோன்ல இருக்கிற அந்த வாசனை வீச வேண்டும் என்றால் நம்ம சிம்பிளா சொன்ன மாதிரி அந்த கேதுரு மரத்தை போல எப்படிப்பட்ட நீளம், உயரம், அகலம், அதை நம்ம முன்னே பார்த்தோம். அந்த வாசனை லீபனோன்ல இருக்கிற அந்த கேதுரு மரடைய வாசனை அது வீச வேண்டும் என்று சொன்னால் அந்த கிளைகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கோடு உரசணும். அப்ப அந்த கிளைகள் ஒன்றோடு உரசும் போதுதான் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசின் வரும். நம்ம முன்னே பார்த்தோம். அந்த பிசின் வரும்போதுதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மரத்துக்கு அது பாதுகாப்பு. கிட்டத்தட்ட அந்த லீபனோன்ல இருந்து 40 கிலோமீட்டர் அந்த வாசனை கடல் தூரத்துக்கு வீசும். அப்ப இங்க இருந்து அந்த லீபனோன்ல இருந்து 40 கிலோமீட்டர் அந்த எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்வீட்டான அந்த வாசனை வீசணும். அப்ப நம்மளுடைய வாசனை அப்படிதான் வீசணும் சொல்றாரு. அப்ப ஒன்றோட அந்த கிளைகள் உரசணும். பர்னபாவும் பவுலும் உரசனாங்க, அவங்களுடைய வாசனை வீசுனுச்சு. இப்ப நம்மளும் சகோதர நம்மளும் கூட ஒரு சிலர் மங்கி இருப்போம், ஒருத்தர் சத்தியத்துல இருப்போம். சோ நம்மளையும் போது இவன் உரசும் பொழுது நன்மைக்கு எதுவா போகுதா இல்ல சபைக்கே நம்ம வராத ஒரு நிலைமை ஆகுதா? அப்ப நம்மளே ஏன் உரசன்னு கேட்டீங்கன்னா சில டைம்ல நம்ம மங்கி போயிருப்போம், சோர்ந்து போயிருப்போம். அப்ப நம்மளை உரசும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக மாறுறோம்னு கேட்டீங்கன்னா நன்மைக்கு எதுவாக வாசனை வீசணும். பவுலும் பர்னபாவும் உரசனாங்க, போனுச்சு. நன்மைக்கு எதுவா மாத்திரம் தான் போனுச்சு எல்லாமே. அது அதே போலதான் நம்மளும் சொல்றோம். அப்ப நம்மளும் வேத வசனத்துல நம்ம என்ன பண்ணீங்கன்னா உரசி நம்மளே எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வாசனை வீசுகிறவர்களாக காணப்படணும் அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க கோபுரத்தை குறிச்சு பார்க்கும் பொழுது இதுலயும் ஒரு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம். உன்னதப்பட்ட 4. உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. முன்பு நம்ம பார்த்தோம் லீபனோடைய அந்த மூக்குக்கு ஒப்புமையாக சொல்லப்படுதுன்னு பாக்குறோம். சோ இப்ப கழுத்து அந்த கோபுரத்தை ஒப்புமையாக பிடிச்சு பார்க்கும் பொழுது கழுத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது நம்ம பாக்குறோம். சோ அந்த கழுத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தாவீதின் கோபுரம் போல இருக்கிறது. தாவீதில் இருக்கிறதான அந்த எப்படின்னு கேட்டீங்கன்னா கேடகத்தை மாட்டி வைக்கிற அந்த கோபுரத்தை போல காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். சோ இப்ப நம்ம கழுத்தை குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது கழுத்துனாவே நம்மளுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் ஆகும், கழுத்துனாவே நம்மளுக்கு எது அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா, கழுத்துனாவே நம்மளுக்கு என்ன அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம படிக்கலாம் ஒவ்வொரு இதா. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கடவுள் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இப்ப இருப்பு நுகத்தடி எதுக்கு வருது? கழுத்துக்கு வருது. கழுத்துக்கு எதுக்கு அது கழுத்துக்கு வருதுன்னு தெரியும். கழுத்துக்கு எதுக்கு வருது அப்படின்னு கேட்டா அடிமைப்படுத்துறது வருது நம்ம பாக்குறோம். அப்ப தாவீதை கோபுரம் போல இருந்தாருன்ற ஒரு வசனம் நம்ம குறிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய கழுத்துக்கு மெயினா அடிமையா இருக்குன்னு பாக்குறோம். ஆனா நம்ம யாருக்கு அடிமையா இருக்கணும்? நம்மளுக்கு தான் பிரதர் அடிமையா இருக்கணும். வீட்டுல இருக்கிற மனைவிக்கு அடிமையா இருக்கணும், பிள்ளைக்கு அடிமையா இருக்கணும், நம்ம உலகத்துல நம்மளுடைய தேவைகளுக்கு அடிமையா இருக்கணும். அப்படியா? அந்த மாதிரி கிடையாது. நம்ம யாருக்கு அடிமையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடவுளுக்கு இருக்கணும். கடவுளுக்கு இருக்கணும், குமாரனாகி இயேசு கிறிஸ்துக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுறோம். ஏன்னா நீங்க 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா இங்க கிறிஸ்துக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை குறிச்சு பாத்தீங்கன்னா நீங்க கடவுளுக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லுது. சோ அதேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நெகத்தை உங்க மேல ஏற்றுக்கொள்ள வேண்டாம்பா, விட்டுட்டு போயிருங்கப்பான்னு சொல்ல கிடையாது. ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொண்டு அந்த கற்றுக்கொண்ட வார்த்தைகளை கேட்கக்கூடியதான் நடங்க. அப்ப அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுனா நான் எப்படி கடவுளுக்கு அடிமையா இருந்தா அவர் சொன்னதை மாத்திரம் செய்யணும், நீங்களே ஏற்றுக்கொண்டு அங்கிங்கி போவாதீங்க. அந்த கடிவாளை எப்படி போட்டு குதிரை எப்படி சரியா போகுமோ அதே மாதிரி ஏற்றுக்கொண்டு நீங்களும் இந்த சத்திய வளத்துல நானே அந்த வாசல்ன்ற வழியிலே நீங்க கரெக்டா வாங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம யாருக்கு தான் அடிமையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆனா பிதாவாகிய கடவுளுக்கு குமாராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம அடிமை உள்ளவர்களாக காணப்படணும் அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். சோ நம்ம எப்படி கணவன் மனைவி கல்யாணம் ஆனிச்சுன்னா எப்படி கடவுளுக்கு அவங்க இருக்கிறாங்களோ அடிமையா அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம படிக்கிறோம்னா மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நம்மளும் அடிமையா இருக்குன்றதாக வசனம் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். சோ அது ஒன்று. இரண்டாவது நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் ஆதியாகமம் 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான், அழுதார்கள். சரி, இதுக்கு அடிமையாகுது டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அன்பு. அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கழுத்துன்னு நம்மளுக்கு அடிமை, இரண்டாவது அன்பு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா சகோதர சகோதரருடைய கட்டுத்தலைவரோட தன்மைகள் வேற, ஓகேங்களா? ஆனா இந்த இவங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரரை எப்படி கட்டி தருவான்னு பாத்தீங்கன்னா ஏசா நம்ம குறிச்சு பாக்குறோம். சோ ஏசால இருந்து நம்ம அது
யோசா மாத்திரம் இல்லாத படிக்கு அங்க நம்ம குறிச்சு பார்க்கும் பொழுது யோசேப்பு 12 சகோதரர்களையும் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கழுத்தை கட்டி கொண்டு தான் அலைஞ்சிருக்காருன்னு நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரம் பார்த்தபடிக்கு இளையகுமாரனுடைய ஊமையில பாத்தீங்கன்னா அவங்களும் கழுத்தை கட்டி கொண்டான்னு நம்ம பாக்குறோம். சோ இது போல கழுத்துன்ற நம்மளுக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு அடிமை, இரண்டாவது அன்பு, மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவர் கழுத்திலே தரித்து. சோ இது எதுக்கு? அடிமை, அன்பு, இது எதுக்கு? பதவி உயர்வு, ஆளுகை. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. இப்ப ஏன் நம்ம சொல்றோம்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய கழுத்து தாவீத கோபுரத்தை போல இருக்க வேண்டும் என்று சொன்னா ஃபர்ஸ்ட் நீ கடவுளுக்கு அடிமையா இருக்கணும், சகோதரத்துல அன்பு கோரணும். மூன்றாவது இந்த 2 விஷயத்தை நீ வந்து சோர்ந்துடாம சரியா செஞ்சினாதான் உனக்கு அந்த உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கும். எது? மனவாட்டியினுடைய அந்த செயல்பாடுக்கு குறிச்சு போகணும் நம்ம பாக்குறோம். சோ அப்படி போவேன்னா அதுக்கு ஒரு விதமான செயல்பாடுகள் காணப்படுகிறது நம்ம பாக்குறோம். நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கவர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன வேணும்? என் இருதயத்தை கவர்ந்து கொண்டார் என் சகோதரி, என் மணவாளியே, உன் கண்கள் ஒன்றினாலும். நம்மளுடைய பார்வை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? மனவனுடைய பார்வை பாத்தீங்கன்னா ஒரு பார்வையில தான் கவர்ந்தான்னு சொல்லுது. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உன் இடத்துல அன்பும் அடிமைத்தனமும் காண வேண்டும் சொன்னா உன் கண்ணு எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவரணும், கண்ணுனால கோபம் வரக்கூடாது. ரெண்டாவது கண்ணினாலும் கழுத்து ஒன்றினாலும் சரப்பணியினாலும். எதுனா சரப்பணி? அப்படி இருந்தீங்கன்னா என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் மனவாளியே அப்படின்ட்டு வருது நம்ம பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட விஷயத்த காரணம் நம்மளுடைய கண்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா வான் கண்ணனா வஞ்சக கண்ணனா இருக்கக்கூடாது. நம்மளுடைய கருணை எப்படின்னு கேட்டீங்கன்னா கருணையா இருக்கணும், தயவா இருக்கணும். நான் உனக்கு இறங்கினது போல உன் சகோதரனுக்கு இறங்க வேண்டுமே அப்படின்னு வசனத்தை நம்ம சொல்லப்பட்ட பிரகாரம் நம்ம வாழணும். சோ அதுக்கு ஒரு விதமான செயல்பாடு நீதிமன்றம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்தினை எப்படி நம்ம வந்து அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் தகப்பன் கற்பனை தாயின் போதகத்தை தள்ளக்கூடாது. ரெண்டாவது மெய்ஞானத்தையும் நல்லோசனையும் காத்துக்கொள்ளுது. மூன்றாவது கிருபையும் சத்தியமும். சோ இதை எடுத்து உன் கழுத்துல மாட்டிக்கிட்ட அப்படின்னா அதுதான் உனக்கு மணல் மாறை, அதுதான் உனக்கு பொன் செருப்பணி, அதுதான் உனக்கு மகிமையான சூட்டம், அதுதான் உனக்கு உயர்ந்த இடத்துல போகும், அதுதான் உனக்கு மனவாட்டியாய் மாறும். சோ அப்படி இருந்தா மாத்திரம் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா தாவீதை கோபுரத்தை போல நீங்க மாற முடியும்னு பாக்குறோம். சோ நம்ம அடுத்தது நம்ம குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும். இப்ப இன்னொரு கழுத்தை குறிச்சு பார்க்கும் பொழுது ஏனை தந்தத்தினால வருதுன்னு நம்ம பாக்குறோம். சோ இந்த ஏனை தந்தை எப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏனை தந்தை விலையுயர்ந்தது. சோ உதாரணத்துல உலகத்துல சொல்லும் பொழுது 7 கிலோ ஏனை தந்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் சொல்லப்படுகிறார்கள். சோ 1 கோடி ரூபாய் அந்த 7 கிலோ இருக்கிற தங்க தானே 1 கோடி ரூபாய்னா அந்த ஏனை தந்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரியதான விலையுயர்ந்தது. சோ அது கூட வேதாந்தத்தில் நம்ம எப்படி பாத்தீங்கன்னா பயன்படுத்துற பாக்குறோம். சோ ஏனை தந்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது சாலமோனுடைய பெரிய சிங்காரத்தை வந்து இந்த ஏனை தந்தத்தினால் கட்டினார் நம்ம பாக்குறோம். சோ ஆகாபு பாத்தீங்கன்னா தந்த அரமனை கட்டினார் அப்படின்னு சொன்னா தந்தத்தினால் அரமனை கட்ட கிடையாது, அலங்கரித்தார் சுத்தியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ தந்தத்தினால வீடு பாத்தீங்கன்னா இஸ்ரேலர்களை வந்து அது அதே மாதிரி அலங்கரித்தார்கள் நம்ம வந்து பாக்குறோம். சோ தந்த கட்டில அப்புறம் மகாலோ பாபிலோன் பாத்தீங்கன்னா அந்த வியாபாரம் செய்தார்கள் அப்படின்னு வந்து வேதத்தில் நம்மளுக்கு குறிப்பிட்டது பார்க்கிறோம். சோ அந்த தந்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரியதான உயர்ந்தது கொள்ளை போகிற பொருள்னு சொல்லப்படுகிறது. இந்த கொள்ளை போகிற பொருள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உலகத்திலே கொள்ளை போகிற பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா வெப்பன்ஸ் சொல்லுவாங்க, ஆயுத கடத்தல். சோ ஆயுதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆயுதம் பாத்தீங்கன்னா உலகத்திலே கொள்ளை போகிற பொருள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா போதை பொருள். மூணாவது பாத்தீங்கன்னா இந்த ஏனை தந்தம். சோ ஏன் அப்படி இது பண்ணு கேட்டீங்கன்னா மனவாற்றனுடைய தன்மையே இருந்தா நம்ம மத்தவங்களுக்கு கொள்ளை போற அன்பினால சோ அப்படி கொண்டு போகணுன்றாரு. நம்மளை கண்டா ஒருத்தர் வெறுப்புக்கு வரக்கூடாது. அப்ப அந்த மாதிரி விலையுர்ந்த செயல்பாடு உங்களுக்கு காணப்பட்டாதான் நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மனவாட்டினுடைய தன்மைகளுக்கு போகணும் அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு நம்ம இத படிச்சிருங்க. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கடவுள் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கடவுள் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவராய் இருக்க கட்டளையிட்டார். கடவுள் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சோ இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இது எந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா
சவுலு பாத்தீங்கன்னா கிபியாவில் வந்து பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண போகும்பொழுது சவுலு வரும்போது தாமதித்த போது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவரோட பலியை செலுத்துக்கிறாரு. அப்படி பதில் செலுத்தும் பொழுது அங்க வந்து கடவுள் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நீ கடவுளுடைய பார்வைகளுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்ட, அதனால என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய ராஜ்யம் முழுவதும் தூக்காத படிக்கு கடவுள் என்ன பண்றாருன்னா உன்னுடைய ராஜ்யத்தை இது இப்பொழுது உன்னுடைய ராஜ்யம் நிலை நிற்காது. கடவுள் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை தேடி கடவுள் அவரை தம்முடைய ஜனத்துக்கு தலைவனாக கட்டளையிட்டார் நம்ம பாக்குறோம். சோ இது ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக எப்போ ஒரு கண்டார்னு கேட்டீங்கன்னா, அவரை வந்து தாவீது பிறக்கும் முன்பே சாட்சி கொடுத்த வசனம் தான் இது. யாராவது தாவீது எப்போ வந்து இருதயத்துக்கு ஏற்றவராக கண்டார்னு எந்த விதத்துல உங்களை வந்து வந்தார்னு கேட்டீங்கன்னா, தாவீது பிறக்கும் முன்பே சாட்சி கொடுத்தாரு. இது ஏன் நம்ம சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, பிறக்கும் முன்பே ஒரு சாட்சியோட பிறந்த ஒரு மனுஷன் தான் தாவீது. சோ ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோபுரம்லாம் குறிச்சு பார்க்கும் பொழுது தாவீதினுடைய கீழ்ப்படிது எப்படி இருக்கிறதோ அதை காட்டிலும் மகிமையான கீழ்ப்படிது நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படணும். சோ தாவீது இருதயத்துக்கு ஏற்றவராக ஏன் எப்படி இருந்தார்னு பாத்தீங்கன்னா, அவரோட கடவுளுடைய வேதத்தை பாத்தீங்கன்னா இரவு பகலும் தேடினாரு, தன்னை முழுவதும் தாழ்த்தினாரு. சவுல அவர் கொல்லும் பொழுது கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் பொழுது அதையும் எப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்து போயிட்டாரு. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களே நான் கொல்ல மாட்டான்ட்டு. ஆனா நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு நம்ம எப்படி கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சகோதரர்களுக்கு விரோதமா செயல்படுகிறோமா? அப்படி செயல்பட்டா நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண கேட்டீங்கன்னா தவிர்த்து நம்ம சரிப்படுத்துற ஒரு விஷயம் நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி நம்ம வந்து நம்ம படிக்கலாம். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருக்கிறவராகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவரை கண்டு அவரை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர வேண்டும் என்றார். அப்ப நம்ம முன்பு சொல்லப்பட்டதான அந்த மனவாட்டினுடைய தன்மைகளை போல இல்லாவிட்டால் அநேக செயல்பாட்டுக்குள்ள இந்த மாதிரி தான் நம்ம வருவோம். அந்த ஊமை போலதான் மாறுவோம். நம்மளுடைய கடன்களை மத்தவங்க மன்னிக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம், விரும்புவோம், அதுதான் ரைட்டு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம பண்றதுதானே நம்ம மற்றவர்களுக்கு விரோதமா செய்கிற எந்த விதமான தருணத்தில் நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை சரிப்படுத்திக்க மாட்டோம். அப்படி மனவாட்டினுடைய தன்மைகள் இல்லைன்னா நம்மள இப்படிதான் பண்ணுவோம். ஒருத்தர் 500 1000 தப்பு பண்ணிருப்பாங்க, அதை நம்ம வந்து நம்மளுக்கு ஒருத்தர் மன்னிச்சிருவாரு. ஆனா நம்மளுக்கு வந்து 10 5 தப்பு பண்ணா நம்ம மற்றவங்களுக்கு மன்னிக்க மாட்டோம். ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, உன்னுடைய கழுத்து மனவாட்டி போல நீங்கள் அந்த அடிமையிலும் அன்பிலும் அந்த உயர்ந்த விஷயத்துல நீங்க இல்லைன்னா அநேக தலைமுறை இப்படிதான் போவன்றதா சொல்றாரு. அது மாத்திரமல்லாத நீங்க பரிசேயரை குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது கூட ரோமர் 3:13 வாசிக்கலாம் சீக்கிரம். தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அப்ப அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழிகள் யாரு? இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா செயல் செஞ்ச பரிசேயர் சதிசேயர் எல்லாமே பாக்குற வேதபாரர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் தொண்டை எப்படின்னா திறக்கப்பட்ட பிரேத குழி. அப்ப அவங்க தொண்டை தெரிஞ்சாவே எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேத குழின்னு எப்படின்னா சவம், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷரை புதைக்கக்கூடிய இடம்ன்ற மாதிரி சொல்லப்படுதுன்னு பாக்குறோம். பிரேத குழின்ற பாக்குறோம். அப்ப அவங்க தொண்டை பிரேத குழின்னு நம்ம கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பாடிக்கலாம். இதை நம்ம பார்க்கும்பொழுது இப்ப நம்மளுடைய தொண்டை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயிலிருந்து பேசுறோம் தொண்டையிலிருந்து பேசுறோம், தொண்டையிலிருந்து தான் பேசுறோம். சோ என்னுடைய தொண்டை திறந்துச்சுன்னா அது நன்மைக்கு ஏதுவாக பலனா இருந்துச்சுன்னா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஜீவனுக்கு எதுவா போகுது. அதே நம்ம தொண்டையில் திறக்கும் பொழுது அது மரணத்துக்கு எதுவும் செயல்பட வச்சு. ஏன்னா நம்ம சின்ன ஒரு எது பண்ணாலுமே நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தா நம்ம தொண்டை எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி மூடி இருக்கும். சோ நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தொண்டை விரியும். அப்ப அவங்க திறக்கிறப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுளுடைய வார்த்தைகளை தடை பண்ணாங்க. அதான் சொன்னாரு தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. அப்ப நம்ம தொண்டை திறக்கும் பொழுது ஜீவன் வருதா மரணம் வருதா? ஜீவன் வந்துச்சுன்னா சீசரு, மரணம் வந்துச்சுன்னா பரிசேயர் அவங்கள மாதிரி நம்ம குரூப்ல போயிடும். நம்ம யாரை பின்பற்ற வேணும்னு நம்ம பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட விஷயத்துக்கு நம்ம தொண்டை எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேத குழியா இருக்க கூடாது, அதுதான் சொல்லப்படுகிறது நம்ம பாக்குறோம். சோ அதே தான் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அடிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவருக்கு இடரல் உண்டாக்கிறவர் எவரோ அவருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவரை அமிழ்த்து விடுகிறது நலமாயிருக்கும். அப்ப எல்லாத்துக்குமே விரோதமானது எதுன்னு கேட்டீங்கன்னா தொண்டை தான். அப்ப நம்மளுடைய தொண்டையில ஜீவனம் வருது. அதான் சொல்றாரு நாவில எப்படின்னு கேட்டீங்கன்னா மரணமும் வருது ஜீவனம் வருது. அப்ப நாவி எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா தொண்டையில இருந்து தான் வாய் பிறக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அப்ப அநேக விதமான கடவுளுக்கு விரோதமான செயலுக்கு எதிராக செய்யும் பொழுது சொல்லப்படுகிறது என்ன கேட்டீங்கன்னா சமுத்திரத்துல போடவும் நல்லதா இருக்குது. எங்க கட்டி போறோம்னு கேட்டீங்கன்னா தொண்டையில. சோ நம்ம நீதியின் வாசனை வீச வேண்டும் என்றால் நம்ம இது போன்ற விஷயங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை வந்து கடவுளுக்கு விரோதமான செயல்களை நாங்க போகாதபடிக்கு நம்ம சர்வ ஜாக்கிரதையா நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நம்ம பாக்குறோம். சோ நம்ம அந்த மாதிரி நம்ம ஏன் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏத்ராம் 32:9 சொல்லுது, அப்ப இருந்து இப்ப முடிக்குமே
வணங்காம போனது பார்க்கும்போது நம்ம படிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அப்ப வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எதுக்குமே அடங்க மாட்டாங்க, அகங்காரமானவர்கள், அகந்தையுள்ளவர்கள். சிம்பிளா சொல்ல போனா ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு, இது இந்த வணங்கா கழுத்துன்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம புடிச்சு பார்க்கும் பொழுது எந்த விஷயத்துல எடுத்தாலும் பிடிவாதம், நான் சொன்னது மாத்திரம் தான் நடக்கணும். சோ அந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு, நல்ல விஷயத்துக்கு வைராக்கியப்படுறது நல்லதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லிக்கிறாரு. ஆனா அநீதியான விஷயத்துக்கு வைராக்கியப்பட்டனா அது வேஸ்ட். அப்படி அந்த வேஸ்டான விஷயத்துக்கு நம்ம வைராக்க பாராட்டுகிறவர்களா இருந்தா அதுதான் வணங்கா கழுத்துள்ளது. சோ அந்த வணங்கா கழுத்துள்ளது நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம கடவுளுக்கு விரோதமான செயல் போயிட்டோம். நம்ம எந்த விதமான நம்மள்ட்ட அன்பு இல்ல, அடிமைத்தனமும் இல்ல, கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம முழுமை தன்மையை தேடுகிற விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு காணப்படல. சோ நம்ம அப்படி போகாத படிக்க என்ன நம்ம ஜாக்கிரதையா நம்ம பார்த்துக்கணும்னு பாக்குறோம். சோ கடைசியா நம்ம வந்து உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 9 மட்டும் உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இருக்கிறதும் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை போல் இருக்கிறது. அப்ப நேசர் நம்மளுடைய தொண்டையை குடிக்க முடியுமா? நம்முடைய தொண்டையை நேசர் குடிக்க முடியுமா? நம்மளுடைய வார்த்தை தான் அங்க சொல்றாரு குறிப்பிடா. சோ நம்மளுடைய வார்த்தை அவ்வளவு பிரியமானதா இன்பமானதா இருக்கிறதா சொல்றாரு. அப்ப அதான் நம்ம பாத்துறோம், சுகந்தவாசினா கடவுள் முகரணும். அந்த முகரணும்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா நீதியா போகணும். கடவுள் பாவத்தை ஒருபோதும் முகர மாட்டாரு, பரிசுத்தமானதை மட்டும் தான் முகருவாரு. அப்ப பரிசுத்தமானதை நம்ம முகர வேண்டும் என்று சொன்னா நம்ம நமக்கே பிரியமாய் நடக்கக்கூடாது. ஒருவரையும் தன்னுடைய பிரயோஜனத்தை தேடாதபடிக்கு பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவுன்ற வசனத்தை நம்ம நிறைவேற்றினா மாத்திரம்தான் ஜீவ வாசனையாக கேதுரு மரத்தை போலவும் தேவதாரு மரத்தை போலவும் திராட்சரச அந்த லீபோனில் இருக்கிற திராட்சரசர வாசனை போலவும் தாவீத கோபுரத்தை போலவும் ஏனை தந்தத்தை போலவும் கடவுள் ஏற்புரிதான சொல்லுகிறதான இந்த தொண்டை போலவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா விரும்பத்தக்கதான தொண்டை போலவும் இருக்கும். சோ அப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் தாவீதை போல எப்படின்னு கேட்டீங்கன்னா இரவு பகலும் தேடணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என்னுடைய கையை போடக்கூடாது. எல்லா தனத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை தாழ்த்தி கடவுளை உயர்த்துகிறவர்களாய் காணப்படணும். சோ அப்படி உயர்த்துகிறதுக்கு பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்து வழி நடத்துவராக ஆமென்.